தொகைன்னு சொல்லி எது கொடுத்தீங்க? இந்த மாதிரி நடுத்தர பெண்கள் வந்து இந்த 1000 ரூபாய் வச்சு குடும்ப செலவுக்கு பயன்படுத்திப்பீங்க அப்படின்னு சொல்லி தானே சார் கொடுத்தீங்க. 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்க. இந்த சைடு என்ன பண்றீங்க? பால், தக்காளி, வெங்காயம், காய்கறி எல்லாம் விலை ஏற்றிடுறீங்க. இந்த பக்கம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு அந்த பக்கம் 1000 ரூபாய் வசூல் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுக்காமலே இருக்கலாமே எங்களுக்கு. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், ஏன் சிவாஜி சார்னுடைய பயோபிக்ல நடிகர்கள் கமல்ஹாசன், விக்ரம் அண்ட் தனுஷ் ஆகியோர் நடிக்க முன்வரல? அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சா சொல்ல முடியுமான்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. சிவாஜியுடைய பயோபிக் எடுக்க எந்த தயாரிப்பாளரும் இப்போ திட்டமிட்டிருப்பதாக கூட தெரியலையே. அப்படி இருக்க அவருடைய பயோபிக்கில் கமல்ஹாசன், விக்ரம், தனுஷ் எல்லாம் ஏன் நடிக்கல அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டால் நான் என்னன்னு பதில் சொல்ல. சார், உங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவின் சிறந்த நடிகர் யாருன்னு ஆவடியிலிருந்து ஜோசப் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவின் சிறந்த நடிகர் அப்படின்னு ஒருத்தரை மட்டும் குறிப்பிட முடியாத அளவுக்கு தமிழ் சினிமாவிலே பல சிறந்த நடிகர்கள் இருக்காங்க. பி.யு. சின்னப்பா, சிவாஜி தொடங்கி பல நட்சத்திர நடிகர்களை சொல்லிக்கொண்டே போகலாம். தங்கலான் திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு கேஜிஎஃப்ல இருந்து பவன்குமார் கேட்டிருக்காங்க. விக்ரம் நடித்துள்ள தங்கலான் திரைப்படம் ஜூன் மாதத்திலே வெளியாவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. சிவாஜி சாருடைய குடும்பத்தில இருந்து எத்தனை நடிகர்கள் நடிக்க வந்திருக்காங்கன்னு கோயம்புத்தூர்ல இருந்து ஜீவன் கேட்டிருக்காங்க. சிவாஜி குடும்பத்திலிருந்து நடிக்க வந்தவர்களை பட்டியல் எடுத்தோம்னா முதலிடத்திலே இருப்பவர் சிவாஜி. அவரை தொடர்ந்து சிவாஜியுடைய மகன்களான பிரபு, ராம்குமார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரபுவனுடைய மகனான விக்ரம் பிரபு, ராம்குமாருடைய மகனான துஷ்யந்த் ஆகியோரும் திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. சிவாஜியுடைய அண்ணன் தங்கவனுடைய மகனான மனுவும் ஒரு சில திரைப்படங்கள் நடித்திருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா ராம்குமாருடைய மகனான தர்ஷனும் மிக விரைவிலேயே தமிழ் சினிமாவிலே காலடி எடுத்து வைக்க இருக்கிறார். இயக்குனர் எம்எம் பாரதிதாசர் ஒன்னதுக்குமே உதவாத கல்ல கூட நடிக்க வச்சிருக்காருன்னு சில திரைப்படங்கள்ல வசனங்கள் இடம்பெற்றிருக்கு. அவர் எந்த திரைப்படத்துல எந்த காட்சிக்காக கல்ல நடிக்க வச்சாருன்னு சொல்ல முடியுமான்னு சாஹிர் ராயப்பேட்டையில இருந்து கேட்டிருக்காங்க. ஒண்ணுக்கும் உதவாத கல்லையே நடிக்க வைத்தார் பாரதி ராஜா அப்படின்னு யாரும் குறிப்பிட்டிருப்பதா எனக்கு தெரியல. கல்லை கூட நடிக்க வைக்கக்கூடிய பாரதி ராஜா என்று பலர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த அளவுக்கு ஆற்றல் மிக்க இயக்குனர் பாரதி ராஜா என்று அர்த்தம். அதுக்காக ஒரு பெரிய கல் அவர் கையில் கொண்டு வந்து கொடுத்து இதை நடிக்க வைங்கன்னா அவரால் எப்படி நடிக்க வைக்க முடியும்? நடிகை தேவயானிக்கு நகுல் தவிர வேறொரு சகோதரர் இருக்காரா? அவரை பத்தின தகவல்கள் தெரிஞ்சா ஷேர் பண்ண முடியுமான்னு குவைட்ல இருந்து சந்தியா கேட்டிருக்காங்க. தேவயானிக்கு நகுல் தவிர இன்னொரு சகோதரர் இருக்கார். அவருடைய பெயர் மயூர். சின்ன வயசுலேயே பல விளம்பர படங்களில் நடித்தவர் தான் இந்த மயூர். மு. கலைஞத்தினுடைய இயக்கத்திலே அஞ்சலிக்கு ஜோடியாக ஒரு திரைப்படத்தை நடிக்க ஒப்பந்தமானவர் தான் மயூர். ஆனால் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடர்ந்து நடைபெறலை, அந்த படமும் வெளிவரல. இப்போ பூனாவிலே ஒரு நிறுவனத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார் மயூர். சிவாஜி கணேசன் சாரினுடைய ஆஸ்தான இயக்குநர்களான ஸ்ரீதர் சார், பி. மாதவன் சார், ஏசி திருலோக் சந்தர் சார், கே. விஜயன் சார் இவங்கெல்லாம் ஏன் தன்னுடைய மகனான இளைய திலகம் பிரபு சாரை வச்சு ஒரு திரைப்படம் கூட இயக்கலன்னு தெரிஞ்சா சொல்ல முடியுமான்னு திருச்சியிலிருந்து பாலு கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற 4 இயக்குநர்களில் ஸ்ரீதர், பி. மாதவன், ஏசி திருலோக் சந்தர் ஆகியோருடைய இயக்கத்திலே பிரபு நடிக்கலையே தவிர கே. விஜயனுடைய இயக்கத்திலே ஒரு திரைப்படத்தை நடித்திருக்கிறார். அந்த படத்துடைய பெயர் வைராக்கியம். நடிகர் ஜெய் நடிச்ச பிரேக்கிங் நியூஸ், அர்ஜுனன் காதலி அண்ட் பார்ட்டி ஆகிய திரைப்படங்கள் என்ன ஆச்சுன்னு திருப்பூர்ல இருந்து லக்ஷ்மணன் கேட்டிருக்காங்க. ஜெய் நடித்த பிரேக்கிங் நியூஸ், அர்ஜுனன் காதலி போன்ற திரைப்படங்கள் இன்று வரை வெளியாகலைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் சில பொருளாதார சிக்கல்கள் தான். ஆனால் பார்ட்டி திரைப்படத்துடைய நிலைமை வேறு. அந்த படத்துடைய படப்பிடிப்பை பிஜி நாட்டில் நடத்தினால அந்த நாட்டிலிருந்து சில கிளியரன்ஸ் எல்லாம் வர வேண்டியிருக்கு. அதெல்லாம் வந்துருச்சுன்னா அந்த படத்துடைய தயாரிப்பாளரான சிவா அந்த படத்தை வெளியிட்டு விடுவார். பழம்பெரும் நடிகையான எல். விஜயலட்சுமி மேம நேரில் சந்திச்சு பேசியிருக்கீங்களா? அவங்கள பத்தின சுவாரஸ்யமான தகவல்கள் இருந்தால் ஷேர் பண்ண முடியுமான்னு நியூயார்க்ல இருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. எல். விஜயலட்சுமி திரைப்படங்களை நடித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அவரை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. திருமணம் முடிந்து பிலிப்பைன்ஸ்ல வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தவர் ஒரு முறை சென்னைக்கு வந்த போது ஜெய்சங்கரை சந்திக்க வந்திருந்தார். அப்ப ஜெய்சங்கர் எனக்கு எல். விஜயலட்சுமி அறிமுகம் செய்து வைத்தார். அப்போது அவரை பார்த்து பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. திரைப்படங்கள்ல குழந்தைகளை நடிக்க வைக்கும் பொழுது குழந்தை அழற மாதிரியான காட்சியை எப்படி படமாக்குவாங்கன்னு இலங்கையிலிருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. திரைப்படங்களில் குழந்தைகளை அழ வைப்பதற்கு அந்த குழந்தைக்கு எதிர நின்று கொண்டு யாராவது பயங்கரமாக சமிக்ஞை செய்வார்கள். அதை பார்த்து குழந்தை சில நேரத்தில் அழணும். சில இயக்குநர்கள் குழந்தைகளை லேசாக கிள்ளி விடுவதும் உண்டு. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மூலியமா இயக்குனர் ரத்னகுமார் ரஜினி சார் கிட்ட லியோ திரைப்படத்தினுடைய விழால பேசினதுக்காக வருத்தம் தெரிவிச்சதாகவும் அந்த திரைப்படத்துல மீண்டும் லாரன்ஸ் நடிகர் இருக்கிறதாகவும் வர செய்திகள் உண்மையா? படப்பிடிப்பு எப்போ தொடங்கும்னு ஸ்ரீலங்கால இருந்து மதியசாந்த் கேட்டிருக்காங்க. ரத்னகுமாருடைய இயக்கத்திலே லாரன்ஸ் நடிப்பதாக அதிகாரப்பூர்வமான செய்திகள் எதுவும்
இதுவரையிலே வரல. இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல நடிகர் சல்மான் கான் நடிக்கிற திரைப்படத்தினுடைய தலைப்பை அறிவிச்சிட்டாங்க. ஆனா நடிகர் சிவகார்த்திகேயன் நடிக்கிற திரைப்படத்தினுடைய தலைப்பை இன்னும் அறிவிக்காம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கோவையிலிருந்து விக்னேஷ் கேட்டிருக்காங்க. ஏஆர் முருகதாஸ் இயக்கத்திலே உருவாக இருக்கின்ற சல்மான் கான் திரைப்படத்துக்கு பெயர் கிடைத்து விட்டது, அதனால் அந்த பெயரை அறிவித்து விட்டார்கள். சிவகார்த்திகேயனுடைய படத்துக்கு இன்னும் பெயர் கிடைக்கல, அதனால தான் அறிவிக்கல, அவ்வளவுதான். மறைந்த நடிகர் அருள்மணி எத்தனை திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு, அவர் ஒரு நடிகரா அடையாளம் காணப்பட்ட திரைப்படம் எதுன்னு தருமபுரியிலிருந்து ராஜா கேட்டிருக்காங்க. தாண்டவ கோனே, தென்றல் போன்ற படங்களில் எல்லாம் அருள்மணி நடிச்சிருக்காரு அப்படின்னாலும் அவருக்கு பெயர் வாங்கி தந்த படம்னா அது சிங்கம் 2 திரைப்படம் தான். சக்கரதாரியன், பாரிஜாதம் ஆகிய திரைப்படங்களை இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணனும், கற்பகம் திரைப்படத்தை இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணனும் ஒருவர் தானான்னு அம்பத்தூர்ல இருந்து தர்ம அசோகன் கேட்டிருக்காங்க. 1962ஆம் ஆண்டிலே வெளியான சாரதா திரைப்படம் தான் இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணன் இயக்கத்திலே வெளியான முதல் திரைப்படம். பாரிஜாதம், சக்கரதாரி போன்ற படங்களை இயக்கிய KS கோபாலகிருஷ்ணன் வேறு, இந்த கோபாலகிருஷ்ணன் வேறு. தயாரிப்பாளர் சஜித் நதியாவாலா தயாரிப்புல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் நடிக்கிற திரைப்படத்தை இயக்குனர் அபிஷேக் வர்மன் இயக்க இருக்கிறதா தகவல் வருதே. யார் அந்த அபிஷேக் வர்மன்? அவர் இதுக்கு முன்னாடி பெரிய திரைப்படங்களை இயக்கியிருக்காரான்னு யாழ்ப்பாணத்திலிருந்து ஜானி கேட்டிருக்காங்க. சஜித் நாடியாவாலாவுடைய தயாரிப்பிலே ரஜினி நடிக்க இருக்கின்ற படத்தை அபிஷேக் வர்மன் இயக்க போறாரா அப்படின்றத பற்றி உறுதியான தகவல் இல்லை. ஆனாலும் அபிஷேக் வர்மனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பியதுனால உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். 2 ஸ்டேட்ஸ், ஜோதா அக்பர் போன்ற திரைப்படங்களிலே செகண்ட் யூனிட் இயக்குனராக பணியாற்றியவர் தான் அபிஷேக் வர்மன். இப்போலாம் நடிகர் விஜய் சேதுபதியோட திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கான காரணம் என்ன? முன்னெல்லாம் மாசம் ஒரு திரைப்படம் வரும், ஆனா இப்பெல்லாம் பெருசா திரைப்படங்கள் வர மாதிரியே தெரியலையே, இதுக்கான காரணம் என்னன்னு திருச்சியிலிருந்து சாருலதா கேட்டிருக்காங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா படங்களை ஒப்புக்கொள்ளுதலே விஜய் சேதுபதிக்கு எந்த திட்டமிடலும் இல்லை. அதன் காரணமாக தான் அவருடைய படங்கள் தொடர்ந்து வெளிவந்தவண்ணா இருந்தன. இப்போதெல்லாம் படங்களை ஒப்புக்கொள்வதை பொறுத்தவரையிலே நன்கு திட்டமிடுகிறார் விஜய் சேதுபதி. அதனால தான் அவருடைய திரைப்படங்களுடைய வெளியீட்டிலே நல்ல இடைவெளி இருக்கிறது. அவருடைய அடுத்த வெளியீடாக நித்திலன் இயக்கத்திலே அவர் நடித்துள்ள மகாராஜா திரைப்படம் வெளியாக இருக்கிறது. அந்த திரைப்படம் விஜய் சேதுபதியினுடைய 50வது திரைப்படம். சரி, ஏன் இப்பெல்லாம் நீங்க பெரிய திரைப்படங்கள்ல நடிக்கிறது இல்லைன்னு சென்னையிலிருந்து பாலா கேட்டிருக்காங்க. பெரிய படங்களில் நடிக்கக்கூடாது அப்படின்லாம் நான் எந்த முடிவும் எடுக்கலை. பெரிய படங்களில் நடிக்க எனக்கு அழைப்பு வரல, அதன் காரணமாக தான் பெரிய படங்களே நான் நடிக்கலை, அவ்வளோதான். நடிகை ரம்பா திரும்பவும் கம்பேக் தரப்போறதா சொல்லியிருந்தாங்களே, அது உண்மைதானா சார்னு வியாசர்பாடியிலிருந்து ராஜா கேட்டிருக்காங்க. நல்ல கதாபாத்திரங்கள் அமைந்தால் தமிழ் படங்களில் நடிக்க ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சமீபத்தில் ஒரு பேட்டியில் ரம்பா சொல்லியிருந்தாங்க. அதனால் அப்படி கதாபாத்திரங்கள் அமையுமானால் ரம்பா திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு இருக்குது. சரி, இப்பெல்லாம் ஏன் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல சாங் ஷூட்டிங்லாம் பண்ண மாட்டாங்கன்னு கோயம்புத்தூர்ல இருந்து சிந்து கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பாடல் காட்சிகளே குறைந்து கொண்டிருக்கின்றன. அது மாதிரி தான் வெளிநாடுகளில் பாடல் காட்சிகளை படமாக்குவதும் குறைந்து கொண்டே இருக்கிறது. சமீபத்தில் சாய் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவதற்காக நடன இயக்குனர் தினேஷ் வந்திருந்தார். அவர் கூட இதே மாதிரியான கருத்தை தான் சொன்னார். முன்னெல்லாம் அடிக்கடி நான் வெளிநாடுகளுக்கு பாடல் காட்சிக்காக போவேன், இப்போ பார்த்தீங்கன்னா பாடல் காட்சிக்காக நான் வெளிநாடு போய் 1 வருஷத்துக்கு மேலாச்சு என்று குறிப்பிட்டார் தினேஷ். அடுத்து இன்று ஒரு தகவல். இசைத்துறையிலே பலர் முன்னேறுவதற்கு ஏணியாக இருந்தவர் தான் ஏவி மதிபரான ஏவி மெய்யப்ப செட்டியார். அவர் அப்படி புகழேணியிலே ஏற்றிவிட்ட ஒரு பின்னணி பாடகி தான் MS ராஜேஸ்வரி. நான் பாடுவதற்கு எத்தனையோ எதிர்ப்புகள் வந்தன. அந்த எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் முறியடித்தது மெய்யப்ப செட்டியார் தான். என்னுடைய குரல் மீது அவருக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தது. அதனால தான் பலதரப்பட்ட பாடல்களை பாடக்கூடிய வாய்ப்பை எனக்கு தந்தார் மெய்யப்ப செட்டியார் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் MS ராஜேஸ்வரி. MS ராஜேஸ்வரி பல வெற்றி பாடல்களை பாடியிருக்காங்க அப்படின்னாலும் இன்றைய ரசிகர்களுக்கு அந்த பாடல்கள்லாம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அதனால் MS ராஜேஸ்வரி பாடிய பாடல்களில் எந்த பாடலை பற்றி உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுமோ அந்த பாடலை பற்றி ஒரு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நாயகன் திரைப்படத்திலே ஜமுனா ராணியுடன் இணைந்து நீ சிரித்தால் தீபாவளி என்ற பாடலை பாடியது MS ராஜேஸ்வரி தான். அந்த பாடலை பாடும்போது நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி ஒரு பத்திரிகை பேட்டியிலே குறிப்பிட்டிருக்காங்க MS ராஜேஸ்வரி. இளையராஜாவுடைய இசையிலே MS ராஜேஸ்வரி பாடிய முதல் பாடல் அது. அந்த பாடலை பாடப்போவதற்கு முன்னால் இளையராஜா பழைய பாடகி அப்படின்னு உனக்கு மரியாதைலாம் கொடுப்பான்னு எதிர்பார்க்காத அப்படின்னு MS ராஜேஸ்வரி எச்சரித்து அனுப்பினாரெல்லாம் பல பேர். ஆனால் அந்த பாடலை நான் பாடப்போன போது நடந்ததே வேறு. அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து என்னை அந்த பாடலை பாட வைத்தார் இளையராஜா என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செஞ்சுருக்காங்க MS ராஜேஸ்வரி. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மற்றும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள்,
சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.